இது 18 சித்தர்களும் அவங்க ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்களும் பத்தின ஒரு சுருக்கமான பார்வை. பல 100 வருஷங்கள் வாழ்ந்து யோகா, மருத்துவம், குண்டலினி சக்தியில சிறந்து விளங்கிய நம்ம சித்தர்கள் தங்களுக்கான இறுதி ஓய்விடமா எந்தெந்த இடங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு 3 வகையா சுருக்கமா பார்க்கலாம். முதலாவதாக மலை சார்ந்த தலங்கள். பழனியில போகர், திருவண்ணாமலையில இடைக்காடர்னு பலரும் மலைகளைத்தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் இந்த மலைகளை தேர்ந்தெடுத்தாங்கன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை இந்த மலைகள் எல்லாம் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற பிரம்மாண்டமான ஆன்மீக ஆண்டனாக்கள் மாதிரி செயல்படுதா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இரண்டாவதாக தேசத்தின் மிக முக்கியமான பழமையான திருத்தலங்கள். காசியில நந்தீஸ்வரர், திருவனந்தபுரத்துல அகத்தியர், ராமேஸ்வரத்துல பதஞ்சலி முனிவர்னு அவங்க ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். காசியிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இருக்கிற முக்கியமான சக்தி மையங்கள்ல தான் இந்த மாபெரும் ஞானிகள் இருக்காங்க. இது வெறும் தற்செயலா நடந்ததா இல்ல திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட ஆன்மீக நெட்வொர்க்கா? இறுதியாக மற்ற முக்கிய நகரங்களும் ஆலயங்களும். கரூர்ல கரூரார், மாயவரத்துல குதம்பை சித்தர், வைத்தீஸ்வரன் கோவில்ல தன்வந்திரி அப்படின்னு மக்கள் வாழ்ற இடங்கள்லயும் அவங்க இருக்காங்க. ஊருக்கு ஒரு சித்தர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுத்தியே அவங்க இருக்கிறது சாதாரண மக்களான நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி தோணலையா? சுருக்கமா சொல்லப்போனா 18 சித்தர்கள் நமக்கு மருத்துவத்தை மட்டும் விட்டுட்டு போகல, அவங்க சமாதி அடைந்த இடங்கள் மூலமா ஒரு மாபெரும் ஆன்மீக சக்தி வரைபடத்தையே நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நவீன மருத்துவ உலகம் பாத்தீங்கன்னா மனித ஆயுளோட உச்சக்கட்ட வரம்ப ஒரு 120 வருஷங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அறிவியல் ரீதியா அத ஹாஃப்லிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆனா எந்த ஒரு நவீன உபகரணங்களும் இல்லாத ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒரு சித்தர் சரியா 123 வருஷங்களும் 14 நாட்களும் வாழ்ந்திருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீங்க பாம்பாட்டி சித்தரை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, அவரே தான். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் சார்ந்திருந்த அந்த 14 சித்தர்கள் குழுவிலேயே மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்டவர் அவர் ஒருத்தர் தான். ஓ, அத நினைக்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த முழு பட்டியலையும் நம்ம பார்க்கும்போது நம்ம நவீன அறிவியலோட அடித்தளத்தையே அசைத்து பார்க்குற மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கு. நிச்சயமா. நேயர்களே, இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, நீங்க எங்களுக்கு கொடுத்த குறிப்புகளிலிருந்து ஒரு மாபெரும் ரகசியத்தை தான் அலச போறோம். அதாவது அந்த 14 சித்தர்களோட வாழ்க்கை குறிப்புகளை பத்தி. எக்ஸாக்ட்லி. இது வெறும் செவிவழி செய்திகளோ இல்ல புராண கதைகளோ கிடையாது. அவங்க நமக்களித்த மூலிகை மருந்துகள், தீர்க்க முடியாத நோய்களை குணமாக்கும் முறைகள், யோகா கலைகள், இது எல்லாமே இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. இதுல இருந்து நாம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். இந்த குறிப்புகளை நான் படிச்சிட்டு இருக்கும்போது என்னை ரொம்பவே கவர்ந்தது 2 விஷயங்கள் தான். ஒன்னு, அவங்க பிறந்த தமிழ் மாதங்கள் மற்றும் நட்சத்திரங்கள். மற்றொன்று, அவங்களோட நம்ப முடியாத வாழ்நாளும் அவங்க இறுதியாக ஓய்வெடுத்த அந்த சமாதி இடங்களும். இது எப்படி சாத்தியம்? இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த மூலக்குறிப்புகள்ல இந்த 2 விஷயங்களும் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மனிதன் எந்த மாதத்துல பிறக்கிறான் என்பதற்கும் அவன் உடலோட மருத்துவ கூறுகளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறது அவங்க அறிஞ்சிருந்தாங்க. ஓ, அப்போ அதுக்கும் இதுக்கும் சயின்டிபிக் லிங்க் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த ஒரு உடல் இறுதியாக எங்கு சென்று தன் இயக்கத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அவங்க எப்படி தீர்மானித்தார்கள்? இது ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்வு கிடையாது. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டமிடல் இருந்திருக்கு. கண்டிப்பா. பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் பூமியோட காந்த புலனையும் அவங்க மிக துல்லியமா கணக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த தரவுகள் நமக்கு காட்டுது. அப்படி என்றால் அந்த கணக்கீட்டை பத்தி நாம முதல்ல பேசலாம். நான் இந்த குறிப்புகள்ல ஒரு விஷயத்தை பார்த்து நிஜமாவே ரொம்ப குழம்பி போயிட்டேன். என்ன விஷயம் அது? இப்போ சித்தர்களோட மருத்துவ அறிவை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா அவங்களோட வாழ்நாள் அப்படின்னு வரும்போது நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு கால அளவை நம்ம பார்க்கிறோம். அதாவது யுகங்கள் கணக்குல சொல்றீங்க? ஆமா. உதாரணத்துக்கு பதஞ்சலி முனிவர் எடுத்துக்கோங்க. அவர் பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. ஆனா அவர் வாழ்ந்த காலம்
5 யுகம் மற்றும் 7 நாட்கள் அப்படின்னு குறிப்பு சொல்லுது. கரெக்ட். அதே மாதிரி தான் அகத்திய முனிவரும். அதான் அகத்திய முனிவர் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அவர் 4 யுகம் மற்றும் 48 நாட்கள் வாழ்ந்திருக்காரு. ஒரு யுகம் அப்படிங்கிறது பல லட்சம் வருஷங்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மனித உடல் இத்தனை லட்சம் வருஷங்கள் உயிரோடு இருக்கிறது எப்படி சாத்தியம்? இது ஒரு மிக முக்கியமான முரண்பாடு தான். இப்போ சாதாரண மனிதர்களாகிய நாம காலத்தை எப்படி அளவிடுகிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதே நம்ம ஒரு வருஷம்னு சொல்றோம். சரியா சொன்னீங்க. அதாவது நம்ம கால கணக்கீடு சூரியன் அடிப்படையாக கொண்டது. ஆனா சித்தர்களோட கால கணக்கீடு சூரியன் அடிப்படையாக கொண்டது அல்ல, அது அவங்களோட சுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. சுவாசத்தையா? அது எப்படி சாத்தியம்? யோக கலையில பிராணாயாமம் அப்படின்னு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு. இப்போ ஒரு சாதாரண மனுஷன் நிமிஷத்துக்கு சராசரியா 15 முறை சுவாசிக்கிறான். ஆனா ஒரு ஆமை பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு 3ல இருந்து 4 முறை தான் சுவாசிக்குது. அது 150 வருஷங்கள் வாழுது. அடா ஆமா இல்ல. அதே சமயம் நாய்கள் நிமிஷத்துக்கு 30 முறை சுவாசிக்குது. அதனால அவ 15 வருஷங்கள் மட்டுமே வாழுது. ஓ, அப்ப மூச்சு குறைய குறைய ஆயுள் கூடுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி, சரியா புடிச்சிங்க. உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை, அதாவது அந்த மெட்டபாலிசத்தை சித்தர்கள் யோக கலையின் மூலம் கிட்டத்தட்ட பூஜ்ய நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதாவது மாடர்ன் சயின்ஸ்ல விலங்குகள் பண்ற ஹைபர்னேஷன் மாதிரி. ஆமா, அதே ஹைபர்னேஷன் தான். இதய துடிப்பும் சுவாசமும் மிக மிக மெதுவா நடக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை மூச்சு விடுறது, இல்லனா பல மணி நேரத்துக்கு மூச்சையே உள்ளுக்குள்ள நிறுத்தி வைக்கிற கும்பகம் அப்படிங்கிற நிலையை அவங்க அடைஞ்சிருந்தாங்க. வாவ், அப்போ அவங்களோட பயாலஜிக்கல் கிளாக் ரொம்ப ரொம்ப மெதுவா செயல்பட்டிருக்கு. கண்டிப்பா. அதனால அவங்க யுகங்கள் அப்படின்னு குறிப்பிடுறது அவங்களோட அகவயமான கால கணக்கீடாகவோ அல்லது குறிப்பிட்ட மூச்சு சுழற்சிகளின் எண்ணிக்கையாகவோ இருக்கலாம். அது நம்ம சூரிய வருடங்கள் கிடையாது. இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மூச்சு காற்ற ஒரு அளவுகோலா வச்சு அவங்க உடலை ஒரு பாதுகாப்பான பெட்டகமா மாத்திருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்கணும். என்னது அது? இப்ப அந்த யுகங்கள் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் சமாதி அடைந்த இடம் ராமேஸ்வரம், அகத்திய முனிவர் சமாதி அடைந்த இடம் திருவனந்தபுரம். இவ்ளோ பெரிய நிலப்பரப்பு இருக்கும்போது இந்தியாவோட 2 தென்கோடி முனைகளை அவங்க ஏன் தேர்ந்தெடுக்கணும்? புரம் மற்றும் திருவனந்தபுரம் ரெண்டுமே கடலும் நிலமும் சந்திக்கிற மிக முக்கியமான புள்ளிகள். ஓ, அந்த ஜியோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னால சொல்றீங்களா? ஆமா, பூமியோட காந்த புலங்கள் கடலோர பகுதிகள்ல, குறிப்பா நிலப்பரப்பு முடியற முனைகள்ல ஒரு வித்தியாசமான அதிர்வை கொண்டிருக்கும். புரியுது. பல யுகங்கள் அல்லது பல 1000 வருஷங்கள் பிரபஞ்ச ஆற்றலை தங்கள் உடலுக்குள் சேமித்து வைத்த அவங்க அந்த ஆற்றலை திரும்பவும் பூமிக்கே செலுத்த ஒரு சிறந்த கடத்தியா, அதாவது ஒரு கண்டக்டரா அந்த இடங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ சமாதி அப்படிங்கிறது வெறும் மரணம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. அது ஒரு மாபெரும் மின்கலத்தை பூமியில பொருத்துவதற்கு சமம். ஒரு மகாபெரும் மின்கலம் கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. அதாவது அந்த இடங்கள் ஏற்கனவே சக்தியா இருந்ததால அவங்க அங்க போகல, அவங்க அங்க சமாதி ஆனதால அந்த இடங்கள் மாபெரும் சக்தி மையங்களா மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இதே மாதிரி தான் திருமூலரும் கமலமுனியும் கூட. கமலமுனி வைகாசி பூசத்துல பிறந்து 4000 வருஷம் வாழ்ந்து திருவாரூர்ல சமாதி ஆனாரு. திருமூலர் புரட்டாசி அவிட்டத்துல பிறந்து 3000 வருஷம் வாழ்ந்து சிதம்பரத்துல சமாதி ஆனாரு. யுகங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதன் பல சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைவதை ஒரே இடத்துல நின்னு வேடிக்கை பார்க்குற மாதிரி இல்லையா? சரி, இப்போ இந்த ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கணக்குல இருந்து அடுத்து பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த சித்தர்கள் பக்கம் நம்ம உரையாடலை நகர்த்தலாம். தாராளமா நகர்த்தலாம். குறிப்புகள்ல ஒரு குறிப்பிட்ட கால அளவு திரும்ப திரும்ப வருது. 80 மற்றும் 70 தசாப்தங்கள், அதாவது 800 மற்றும் 700 வருஷங்கள். ஆமா, இது ஒரு நடுத்தர காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல வாழ்ந்த சித்தர்களோட பிளப்பு மாதங்களும் அவங்களோட சமாதி இடங்களும் நமக்கு ஒரு தெளிவான வரைபடத்தை காட்டுது. நான் அதுக்கு சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க. தன்வந்திரி ஐப்பசி மாதம் புனர்பூசத்துல பிறந்து 800 வருஷமும் 32 நாட்களும் வாழ்ந்திருக்காரு. அவர் சமாதி அடைந்த இடம் வைத்தீஸ்வரன் கோவில். ஆமா, மருத்துவத்துக்கு பேர் போன இடம் அது. கரெக்ட். அதே மாதிரி கொங்கணர் சித்திரை மாதம் உத்தராடம் நட்சத்திரத்துல பிறந்து 800 வருஷம் 16 நாட்கள் வாழ்ந்து திருப்பதியில சமாதியானாரு. சட்டமுனி ஆவணி மாதம் மிருகசீரர் நட்சத்திரத்துல பிறந்து 800 வருஷம் 14 நாட்கள் வாழ்ந்து திருவரங்கத்துல சமாதி அடைஞ்சாரு. இதுல சுந்தரானந்தரும் வருவாரு. அவர் ஆவணி ரேவதியில பிறந்து 800 வருஷம் வாழ்ந்து மதுரையில சமாதியானாரு. இன்னும் கூட இருக்காங்க. நந்தீஸ்வரர் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்து
700 வருஷம் 3 நாட்கள் வாழ்ந்து காஷியில் சமாதி அடைஞ்சாரு. இடைக்காடர் புரட்டாசியில பிறந்து திருவண்ணாமலையில சமாதியானாரு. ராமதேவர், வான்மீகர்னு இந்த பட்டியல் ரொம்ப பெருசு. ஆமா, இப்போ ஏன் கேள்வி என்னவென்றால், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படிங்கிற கணக்கு திடீர்னு 800 வருஷங்களா சுருங்கியது ஏன்? இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். மனித உடலிலும் பூமியோட தட்பவெப்ப நிலையிலும் ஏற்பட்ட மாற்றங்களா இது இருக்கலாம். அதாவது கிளைமேட் சேஞ்ச் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, பூமி பல காலகட்டங்கள்ல பெரும் வானிலை மாற்றங்களை சந்திச்சிருக்கு. வளிமண்டலத்துல ஆக்சிஜன் அளவு மாறுபடுவது, உணவு முறைகள் மாறுபடுவது போன்ற காரணங்களால மனித உடலோட தாங்குத்திறன் குறைந்திருக்கலாம். ஆனா அவங்க அந்த 800 வருஷங்களை கூட எப்படி தக்க வைத்தாங்க அப்படிங்கறது தான் இங்க முக்கியம். அதுதான் நானும் கேட்க நினைச்சேன். மூச்சு பயிற்சி மட்டும் 800 வருஷங்களுக்கு போதுமா? செல்களோட சிதைவை தடுத்து நிறுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லையே. அங்கதான் அவங்க காயகல்பம் அப்படிங்கிற மருத்துவ முறையை பயன்படுத்தினாங்க. காயகல்பம்னா, காயம்னா உடல், கல்பம்னா அழிவில்லாதது. கரெக்டா? கரெக்ட். இது ஒரு மேம்பட்ட உயிர்வேதியியல் மற்றும் ரசவாதம், அதாவது அல்கெமி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். சாதாரண மூலிகைகளை மட்டும் அவங்க பயன்படுத்தல. வேற என்ன பயன்படுத்தினாங்க? நச்சுத்தன்மையுள்ள உலோகங்கள், தாதுக்கள் ஆகியவற்றை பல கட்டங்கள்ல சுத்திகரித்து அது உடலோட செல்களை அழிவிலிருந்து காக்கும் அமிர்தமா மாத்தினாங்க. இது செல்களோட வயதாகும் செயல்முறைய, அதாவது ஆக்சிடேஷனை தடுத்து நிறுத்துச்சு. ஆஹா, அப்படி என்றால் யோக கலையின் மூலம் சுவாசத்தை குறைத்து வளர்ச்சிதை மாற்றத்தை தாமதப்படுத்தினாங்க. அதோடு காயகல்பம் மூலம் செல்கள் அழிவதையும் புதுப்பித்து கொண்டே இருந்தாங்க. ஆமா, இது உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் உடலை பாதுகாக்கும் ஒரு அபாரமான அறிவியல். உண்மையிலே பெரிய விஷயம்தான். ஆனா இந்த 200 வருஷங்கள் வாழ்ந்த சித்தர்களோட பிறப்பு மாதங்களுக்கும் அவங்க தேர்ந்தெடுத்த இடங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இப்போ சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசின்னு பல மாதங்கள் இதுல வருது. இப்போ தமிழ் மாதங்கள் அப்படிங்கிறது வெறும் கேலண்டர் பெயர்கள் கிடையாது. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாருங்க. சித்திரை அப்படிங்கிறது சூரியன் தன் உச்சக்கட்ட வெப்பத்தை வெளிப்படுத்தும் மாதம். ஐப்பசி அப்படிங்கிறது மழைக்காலம் தொடங்கும் மாதம். ஓ, அந்த சீசன்ஸ சொல்றீங்க? ஆமா, சித்த மருத்துவத்தோட அடிப்படை கோட்பாடே மனித உடல் வாதம், பித்தம், கபம் என்ற 3 தாதுக்களால் ஆனது அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு தமிழ் மாதமும் இந்த தாதுக்களின் மீது ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கம் செலுத்துது. அப்போ அவங்க பிறந்த மாதத்தோட எனர்ஜியை வச்சு அவங்க மெடிசினை டிசைன் பண்ணாங்களா? எக்ஸாக்ட்லி. அவங்க பிறந்த மாதத்தோட பிரபஞ்ச ஆற்றலை அவங்க முழுமையா அறிஞ்சிருந்தாங்க. அதற்கேற்ப அவங்க தங்கள் தவத்தையும் மருத்துவத்தையும் தகவமைத்துக் கொண்டார்கள். அதனாலதான் அவங்களோட இடங்களும் மிக துல்லியமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா. இப்போ நம்ம பார்த்த சமாதி இடங்கள் எல்லாமே திருப்பதி, திருவரங்கம், மதுரை, காசி, திருவண்ணாமலை இன்னைக்கு மிக முக்கியமான ஆன்மீக மையங்களா இருக்கு. ஆமா, அதோட நிலவியலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பதி ஒரு பெரிய மலை, திருவரங்கம் 2 நதிகளுக்கு நடுவே உள்ள ஒரு தீவு, காசி கங்கை நதிக்கரையில உள்ள தொன்மையான நிலப்பரப்பு, வைத்தீஸ்வரன் கோவில் மருத்துவ குணமுள்ள மண்ணை கொண்ட பகுதி. மிகச் சரியா சொன்னீங்க. அவங்களோட உடல் அமைப்புக்கும் அவங்க பிறந்த மாதத்தின் ஆற்றலுக்கும் எந்த புவியியல் இடம் ஒத்து போகுமோ அங்க சென்றுதான் அவங்க சமாதி அடைஞ்சாங்க. வாவ். மலை உச்சிகள் காந்த சக்தியை ஈர்க்கும் ஆண்டனாக்கள் மாதிரி செயல்படுது. நதி தீபகற்பங்கள் ஆற்றலை குவித்து வைக்கும் கெப்பாசிட்டர்ஸ் மாதிரி அவங்க தங்களை ஒரு காந்த முனையா மாற்றி இந்த இடங்கள்ல நிரந்தரமா நிலைநிறுத்தி கொண்டாங்க. அதனாலதான் இந்த இடங்கள் இன்னைக்கு பல கோடி மக்கள் தேடி செல்லும் பிரம்மாண்டமான சக்தி மையங்களா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இது எனக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்துது. ஒரு மனித உடலை வெறும் சதையா பார்க்காம அதை ஒரு பிரபஞ்ச கருவியா அவங்க பார்த்திருக்காங்க. இறுதியாக நாம மனித வாழ்வியக்கத்திற்கு சற்றே நெருக்கமான ஆனா மனித வரம்புகளை மீறிய வயதை எட்டிய சித்தர்களை பத்தி பார்ப்போம். 800 வருஷங்கள்ல இருந்து இது 300 வருஷங்களா குறையுது. ஆமா, இது நாம நவீன அறிவியலோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காலகட்டம். உதாரணமா பாத்தீங்கன்னா, போகர் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்துல பிறந்து 300 வருஷம் 18 நாட்கள் வாழ்ந்திருக்காரு. அவர் சமாதி அடைந்த இடம் ஆவினங்குடி, அதாவது இன்றைய பழனி. மச்சமுனி ஆடி மாசம் ரோஹிணில பிறந்து 300 வருஷம் 62 நாள் வாழ்ந்து திருப்பரங்குன்றத்துல சமாதியானாரு. நான் ஆரம்பத்துல சொன்ன பாம்பாட்டி சித்தர் கார்த்திகை மாதம் மிருகசீரம் நட்சத்திரத்துல பிறந்து 123 வருஷம் 14 நாட்கள் வாழ்ந்து சங்கரன் கோவில சமாதி அடைஞ்சாரு. ஆமா, இதுல எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? பழனிமலை முழுவதும் நவபாஷாணத்தாலான சிலையை போகர் உருவாக்கினார் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்ததுதான். இவ்வளவு ரசவாத வித்தைகளை தெரிஞ்சவர் ஏன் 300 வருஷங்கள்ல தன் உடலை துறக்க வேண்டும்? இது ஒரு அருமையான கோணம். இத நாம இறப்பு அப்படின்னு பார்க்க கூடாது,
அவங்க தங்கள் வாழ்நாளை தாங்களே தீர்மானித்தார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓஹோ, அவங்களாவே முடிவு பண்ணது தானா அது? கண்டிப்பா 300 வருஷங்கள் அப்படிங்கிறது அவங்க ஏதோ ஒரு நோயால் இறந்துட்டாங்க என்பதை குறிக்கல. அவங்களுக்குரிய பணி முடிஞ்சிடுச்சு, இந்த உடலுக்குரிய அவசியம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கறத உணர்ந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் திதியும் இணையும் ஒரு நாள்ல மூச்ச பிரம்மரந்திரம் எனப்படும் தலை உச்சிக்கு கொண்டு சென்று உடலை விட்டு வெளியேறினாங்க. அதத்தான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, 100% அதுதான் ஜீவ சமாதி. அதாவது ஒரு வாடகை வீட்டை விட்டு காலி செய்துட்டு செல்வது போல உடலை அதோட மிக சிறந்த நிலையில இருக்கும் போதே பூமிக்கு திருப்பி கொடுத்து விட்டு செல்வது. நேயர்களே, இது உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா என் மனசில் இருக்குது. இது வெறும் வியப்பு மட்டும் இல்ல, இதுக்குள்ள ஒரு ஆழமான அறிவியலும் இருக்கு. இப்ப நாம இதுவரை அலசிய விஷயங்களை உங்களுக்காக ஒரு சிறிய தொகுப்பா தர்றேன். இந்த ஆழமான தேடல்ல நாம 12 சித்தர்களோட வாழ்நாள வெறும் எண்களா பார்க்கல. அது ஒரு பண்டைய அறிவியல். பதஞ்சலியும் அகத்தியரும் யுகங்களை கடந்தார்கள்னா அவங்க காலத்தை மூச்சு காற்றின் மூலம் அளவிட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆமா, அதன் பின் 800 வருஷங்கள் வாழ்ந்தவங்க காயக்கல்பம் மூலமோ ரசவாதத்தின் மூலமோ உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தி திருவரங்கம், திருப்பதி போன்ற சக்தி மையங்கள்ல தங்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள். இறுதியா அந்த 300 மற்றும் 120 வருஷங்கள் வாழ்ந்தவங்க தங்களோட குறிப்பிட்ட பணி முடிஞ்ச உடனே தாங்களாகவே தங்கள் உடல் இயக்கத்தை நிறுத்துவதை தேர்ந்தெடுத்தார்கள். சித்திரை முதல் பங்குனி வரை வருடத்தின் அனைத்து பருவ காலங்களையும் அவங்க பிறந்திருக்காங்க. ராமேஸ்வரம் முதல் காசி வரை இந்தியாவோட முழு நிலப்பரப்பிலையும் தங்களோட சமாதி இடங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த தகவல் எல்லாமே அந்த மூல குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு நாம தகவல் பெருவெள்ளத்துல சிக்கி கிடக்கிறோம். ஒரு சிறிய வைரஸ் வந்தா கூட உலகமே ஸ்தம்பித்து போகுது. ஆனா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே உடலையும் மனதையும் இயற்கையையும் எந்த அளவுக்கு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அப்படிங்கறத சித்தர்களோட வாழ்நாள் நமக்கு உணர்த்துது. இது வெறும் பழங்கதை அல்ல, இது மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு மாபெரும் பயோசைன்ஸ். உண்மைதான். ஆனா இந்த தேடலை முடிப்பதற்கு முன் உங்களை உறங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு விட்டு சொல்றேன். சொல்லுங்க, எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. மூல குறிப்புகள்ல நம்ம பார்த்த ஒரு விஷயத்தை மீண்டும் கவனிங்க. பதஞ்சலி 5 யுகம் மற்றும் 7 நாட்கள், அகத்தியர் 4 யுகம் மற்றும் 48 நாட்கள், கொங்கணர் 800 வருஷம் 16 நாட்கள், பாம்பாட்டி சித்தர் 123 வருஷம் 14 நாட்கள். இதுல அந்த கடைசி நாட்களை கவனிங்க. 7 நாட்கள், 48 நாட்கள், 16 நாட்கள், 14 நாட்கள். ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழும்போது அவன் வாழ்நாளோட கடைசி சில நாட்களை எப்படி இவ்வளவு துல்லியமாக கணக்கிட முடியும்? அடா ஆமா, 800 வருஷங்கள் வாழ்ந்த ஒருத்தருக்கு இந்த 16 நாட்கள் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசு போலத்தானே? அதுதான் இங்குள்ள மிகப்பெரிய மர்மம். அவங்களுக்கு எப்படி தெரியும் தங்களோட செல்கள் துல்லியமாக அந்த 16வது நாள்ல தன் முழுமையான சிதைவை சந்திக்கும் அப்படின்னு? அல்லது அந்த 16வது நாள்ல பிரபஞ்சத்துல அப்படி என்ன ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர நகர்வு நிகழ்ந்தது, அதனால அவங்க அந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள்? நிஜமாவே ஒரு பெரிய கேள்விதான் இது. நமது உடைந்த எலும்பை காட்டும் எக்ஸ்ரே இயந்திரத்தோட துல்லியம் கூட இதற்கு காரியமாகாது. இது அணுக்களை எண்ணும் ஒரு அளப்பரிய அறிவியல். அந்த கால கணக்கீட்டு முறை என்னவாக இருக்கும்? அந்த கவுண்டவுன் எப்படி வேலை செய்திருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு புல்லரிக்குது. நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு வரும் ஒரு குறிப்பிட்ட நாளை இத்தனை நாட்களுக்கு முன்பே துல்லியமா அவங்க குறித்து வச்சிருந்தாங்கன்னா அவங்க காலத்தை ஒரு நேர்கோட்டுல பார்க்கல, மாறாக ஒரு முழுமையான சுழற்சியாக பார்த்திருக்காங்க. இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க நேயர்களே. கண்டிப்பா இது ஒரு முடிவில்லாத தேடல் தான். நாங்களும் இது குறித்த தேடலை தொடர்கிறோம், நீங்களும் தொடருங்கள். இந்த ஆழமான தேடலில் இன்னைக்கு கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நம்மளுடைய சித்தர் பயணத்தில் உண்மையான மகான்களை வெளியில் கொண்டு வர்றதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக பார்த்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில் பிற நாடுகள்லேருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க இல்லை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சித்தன் போக்கு பயணம் தொடரும்.